ஹலோ காய்ஸ், வி ஆல் ஆர் ட்ரையிங் ஹியரில் 5th எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் அவரோட பிரதரும் 8th கிளப்புக்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்காக அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சண்டையில் ஹீரோவுக்கு அடிபட்டு பிளட் வந்திருக்கும். அதை நினச்சி பார்க் சேடாக ஃபீல் பண்ணுறாரு. பார்க் டைரக்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஃப்ளாப் ஆன மூவியோட ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க. பார்க்கை ஹீரோ திட்டிருப்பார், இந்த மெசேஜ் பெருசாக போட்டல, அதில் கொஞ்சம் எஃபர்ட் ஆச்சும் நீ ஸ்க்ரீன் பிளேயில் போட்டிருக்கலாம், உன்னோட ஸ்க்ரீன் பிளேவை இந்த மாதிரி எழுது அப்படின்னு திட்டிருப்பார். ஹீரோயினும் ஹீரோ சொன்ன அதே டைலாகை இவங்களும் சொல்லி கத்துறாங்க, உன்னோட ஸ்க்ரீன் பிளேவை இந்த மாதிரி எழுது அப்படின்னு கத்துறாங்க. அதை பார்க்கும் பார்க்குறாரு. அப்போது அங்கே ஹீரோயின் வராங்க. எங்கே யாரையுமே காணலைன்னு கேட்குறாங்க. அப்போது அந்த வெயிட்டர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சண்டை நடந்துச்சு, அதில் எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அன்னைக்கு 8th கிளப்போட விண்டோவை கல்லை தூக்கி எரிஞ்சு நான் தான் உடைச்சேன், அதுக்கான அமௌண்ட் இருந்தாங்க, இது பத்தலைன்னா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ பார்க் கேட்குறாரு, எதுக்காக விண்டோவை உடைச்சிங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு போர் அடிச்சிச்சின்னு கல்லை தூக்கி போட்டேன்னு சொல்கிறாங்க. பார்க்கு நினச்சிருப்பாரு ஹீரோ தான் அப்படி கல்லை தூக்கி அடித்தாருன்னு. இப்போ தான் புரியுது அது இவங்கன்னு. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ கிட்ட நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாமல் திருன்னு முழிச்சிருப்பாரு. அப்போ ஹீரோயின் தான் அங்கே அவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் யாருன்னு போலீஸ் கேட்க ஹீரோயின் நான் தான் அவங்க ப்ரொடியூசர்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோவோட ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அங்கேயே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேகமாக அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே அவரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அப்போ 8th கிளப் ஓனர் ஃபோன் பண்ணுறாங்க, அவனை எமர்ஜென்சி வார்டில் சேர்த்திட்டிங்களான்னு. அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லை இவன் எங்ககிட்டலாம் மூளை அதிர்ச்சியிலேயே நான் சாக போகிறேன் அப்படின்னு புலம்புறான், ஆனால் அங்கே நர்ஸு கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிட்டான், அதனால் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவன் எங்ககிட்ட மூளை அதிர்ச்சின்னு சொன்னான், அதை நாங்கள் நர்ஸுக்கிட்ட சொன்னோம். நர்ஸு அவனோட பிபி சுகர் லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னால் அவனோட ஃபேஸை பாருங்கள், செம்மையாக அடி வாங்கிட்டான், கீழெல்லாம் விழுந்துட்டான், அவன் நல்லா செக் பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ நர்ஸு ஹீரோ கிட்ட உங்கள் நேம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ என்னோட நேம் டாங்மேன்னு கரெக்டாக சொல்கிறான், கொஞ்சம் கூட அன்கான்சியஸாக இருக்க மாதிரி நடிக்க மாட்றான் அப்படின்னு சொல்கிறாரு. என் பேரை எப்படி தப்பாக சொல்ல முடியும் அப்படின்றாரு ஹீரோ. அதுக்கு ஃப்ரெண்டு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவனுக்கு இந்த அடி பத்தாது, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாரு. போகிற வழியில் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நர்ஸு ஹீரோக்கிட்ட நேம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ பேர் ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறாரு. நர்ஸு 2 விரலை காட்டி இது எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ 2ன்னு சொல்லிடுறாரு. உடனே நர்ஸு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், எதுக்குடா 2ன்னு கரெக்டாக சொன்னேன்னு. 2 எப்படி 3ன்னு சொல்ல முடியும் அப்படின்றாரு ஹீரோ. அதுக்கு ஃப்ரெண்டு, இவன் திருந்த மாட்டான்டா, வீட்டுக்கே போங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ வாமிட் வர மாதிரி பண்ணுறாரு. வெளியே இறக்கி விட்டுறாங்க, வாமிட் பண்ணிடுறாரு. அப்புறமா அங்கே ஸ்னோ பொழியுது. அதை சர்ப்ரைஸாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாக்கெட்டில் கைவிடும்போது தவறுதலாக அவரோட காயின் குழியில் விழுந்துடுது. அவர் தான் ஸ்டெப்பில் இருக்கிற காயின், ரோட்டில் இருக்கிற காயின்லாம் பத்திரமா எடுத்து வச்சுப்பார்ல. ஸோ இப்போ அந்த காயின் விழுந்ததும் அதை எடுக்கிறேன்னு போராடிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே 10,000 தரேன், என் கூட வந்துடான்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, 50,000 உனக்கு தரேன், இந்த காயினை எடுக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாரு. கால் பண்ணுறாங்க, ஹீரோக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டிங்களான்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு மூளை அதிர்ச்சிலாம் இல்லை, ஏன் அவனுக்கு வலிக்கிற மாதிரி கூட தெரியல, இப்போ தான் சாக்கடையில் வாமிட் பண்ணான், இப்போ அதில் ஒரு காயின் விழுந்துருச்சுன்னா அதை எடுத்தே ஆகணும்னு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு கத்துறாரு. பார்க்கோட ஒய்ஃப் தான் 8th கிளப்போட ஓனராக இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். அப்போ பார்க் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னு. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, ஹீரோவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு. ஹஸ்பண்ட் அடிக்க முடியாததுனால டேபிளில் போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோ ஒரு வழியாக காயின் எடுத்துட்டாரு. அவர் 8th கிளப் வழியாக தான் போகிறாரு. பார்க்கை கூப்பிட்டு பேசுகிறாரு, நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் அது எல்லாமே இப்போ மேட்டர் கிடையாது, பீப்புளை கட் பண்ணுறதில் நீ வின் பண்ணிட்ட, நான் 8th கிளப்பை மறந்துறேன், இந்த பிளேஸ் உங்களை மாதிரியான சக்ஸஸான பீப்புளுக்கு தான், நான் ஒர்த்லெஸ்ஸான லைஃப்பையே வாழ்ந்துக்கிறேன்,
நான் தேவையில்லாத 8 கிளப்புக்கு நான் இனிமேல் வரல. நான் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு நினச்சதில்லைன்னு சொல்கிறாரு. நான் ஒன்று கேட்கவா, நீ எதுக்கு என்கிட்ட மட்டும் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிற? மற்ற யாரையுமே நீ அப்படி ட்ரீட் பண்ணதில்லை, என்னை மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுற? எல்லாருமே கேட்குறாங்க, ஹீரோ எதுக்கு ஒன்று அவ்வளோ வெறுக்கிறான்னு, ரீசன் சொல்லுன்னு கேட்குறாரு. எனக்கு ஜூனை கொஞ்சம் டேஸாக தான் தெரியும், நான் கொஞ்சமாக தான் க்ளோஸ்ன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் அதை கேட்கல, நீ என்ன ஹேட் பண்ணுறதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுன்னு பார்க் சொல்கிறாரு. ஏன்னா நீ தான் என்னை முதல்ல வெறுத்த, நீ தான் உன்னை வெறுக்கிற அளவுக்கு என்னை மாற்றுன, நீ தான் காரணம் அப்படின்னு சோகமாக சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. அதை கேட்டு பார்க்குமே உடஞ்சிடுறாரு. ஹீரோ குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாரு, இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்காம 8 கிளப் குரூப்பில் இருந்ததுக்கு சாரி, நான் குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆகிட்டாரு. அவர் லெஃப்ட் ஆன நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே போகுது. அப்போது ஒரு குரூப் மெம்பர் அகைன் குரூப்பில் அவரை சேர்த்துறாங்க. மறுபடியும் அவர் லெஃப்ட் ஆகிட்டாரு. அவனுங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தானுங்க, ஆனால் இப்படி முடியும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொருத்தங்க, என்ன அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்களான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ரயில்வே கேட்டுக்கிட்ட ஹீரோ நின்றுட்டுருக்காங்க, ஆப்போசிட்டில் தான் ஹீரோயினும் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இவரை டேரக்டர்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ அவர் மயங்கி விழுந்திருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினை இப்போ தான் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. அவரோட வாட்ச் ரெட் கலரில் காட்டுது. எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே தான் வருவேன்னு பின்னாடியே வராங்க. ஹீரோ நிறைய சாப்பிட்றாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி வாமிட் பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னு. அதுக்கு ஹீரோ, அதனால் என்ன, நான் மறுபடியும் சாப்பிடுவேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் சக்ஸஸ் பண்ணி என்னை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நான் உடஞ்சி போய் என்னை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஃபேஸில் 2 முகம் இருக்க மாதிரி மறைச்சி காமெடி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி நான் நல்லா உடஞ்சிட்டேன், எனக்கு பெருமையாக இருக்குது, ஒரு நாளை முழுசாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சிரிக்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப சோர்வாக ஃபீல் ஆகும். ஒருத்தங்கக்கிட்ட எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஷேர் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டும் சோகமாக மாறாது. நான் உங்கள் கூட இருப்பேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோவுக்கு ஷாக்காக இருக்குது. அவரோட வாட்ச் பீப் பீப்னு கத்துது. உடனே ஹீரோ அதை மறைக்கிறாரு. ஹீரோயின் அதை எதுக்கு மறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இப்போ ஃபீல் குட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் சில டைம் இந்த வாட்ச் ரெட் கலரில் காட்டுது. எனக்கு ஸ்னோஃபால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்போ வாட்சில் க்ரீன் கலரில் தான் காட்டும்னு நினச்சிட்டு பார்த்தேன், ஆனால் அது ரெட் கலரில் காட்டுச்சு. நான் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன்னு போட்டிருந்துச்சு, எனக்கு தனிமை பிடிச்ச ஃபீலாக ஆகிருச்சு போல், அதனால தான் எனக்கு ஃபீல் குட்டாக இருக்குது, ஆனால் வாட்சில் மட்டும் ரெட் கலரில் காட்டுது. சேடான ஃபீலிங்கில் இருந்து எனக்கு எல்லாமே பழகிடுச்சு. என்னோடய வாட்ச் ரெட்டாக இருக்க டைம்லலாம் எனக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்க கூட நான் ரூடாக நடந்துக்கிறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வாட்ச் மட்டும் மார்க்கெட்டில் வரதுக்குள்ளே என் கூட இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்புமே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. இந்த வாட்ச் மார்க்கெட்டுக்கு வரும்போது கப்புள்ஸுக்குள்ளெல்லாம் ஃபைட் வரும், ஏன்னா இந்த வாட்ச் தான் காட்டி கொடுத்துரும்ல லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, லவ்வுங்கிறது ஒரு கான்செப்ட், அது ஃபீலிங் இல்லை. இந்த வாட்ச் அந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பயம், எக்ஸைட்மெண்ட் இந்த மாதிரி உணர்ச்சிகளை மட்டும்தான் காட்டும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு லவ் ஃபீல்னால் எப்படி இருக்கும்னே தெரியல, என்னை தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஐ மீன் ஒருத்தங்களுக்காக ஏங்குறது, மிஸ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் எக்ஸாக்டாக லவ்னா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போது லவ்வை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தரும் லவ்வுக்கு ஒவ்வொரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. இப்போ மட்டும் என்னோடய வாட்சில் லவ்வுன்னு காட்டுனுச்சுன்னா என்ன ஆகும்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்டைரக்டாக சொல்கிறாரு, ஹீரோயினா அவருக்கு பிடிக்கும், ஸோ அதை அந்த வாட்ச் காட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஐ மீன் இந்த வாட்சில் ஏதாச்சும் எரர் ஆகி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லவ்னு காட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. வெளியே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு. அப்போ ஹீரோயின் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பேசுகிறதுக்கு இப்போ யாருமே இல்லை அப்படின்றாரு. எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமா?
பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கழிச்சு மறுபடியும் கேட்குறாரு, நிஜமாவே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமான்னு. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ பிரதர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், உன்னோட அடிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னை அடிக்காதன்னு அப்படின்றாரு. அப்போது பிரதர் வந்து வாட்டர் கேனை தான் எடுக்க வர்றாரு. அவர் அடிக்க வராரோன்னு நினச்சி ஹீரோ பயந்து கீழே விழுந்துடுறாரு. அம்மான்ற மூவியில் ப்ராப்ளம் ஆச்சே, அந்த ஆக்ட்ரஸோட உண்மையான பொண்ணை சாய் ஓனர் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார். அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு அந்த மேனேஜர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் சாய் ஓனர்கிட்ட சொல்லலான்னு வருவார். ஆனால் அவர் அதை மறைச்சிட்டாரு. சாய் ஓனரும் சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் என்னோடய பொண்ணை வந்து தனியாக விட்டுட்டுலாம் வரல, டிவோர்ஸுக்கு அப்புறமும் என்னோடய பொண்ணை பார்த்துக்கிறதுக்கான உரிமையை கேட்டேன், அவங்க வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஹீரோயினும் படிக்கிறாங்க. ஹீரோ ரூமில் விட்டத்தை பார்த்து படுத்துருக்காரு. அவரோட ஸ்கிரிப்டை வந்து ஹீரோயின் ஃபுல்லாக படித்து நிறைய குட்டி குட்டி ஹிண்ட்ஸு டிப்ஸ் எல்லாம் எழுதி ஒட்டி வச்சுருக்காங்க. மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை படிக்க படிக்க ஹீரோவோட கண்ணெலாம் கலங்குது. ஹீரோ வந்து குழந்த மாதிரி அழுகுறாரு. ஜூன்கிட்ட சொல்கிறாரு, ஹீரோயின் வந்து ஸ்கிரிப்டை நல்லா படித்து நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கா, சூப்பரான வேலை பார்த்துருக்கா, நான் இதை வந்து மலையளவு ரிவிஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, நிறைய மிஸ்டேக் வேறு பண்ணி வச்சுருக்கேன், அவள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்கா, எனக்கு ஒரே எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜூன் சொல்கிறாரு, தனியாக அழுவாத, ஷாப்புக்கு வா, நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. மார்க்கோட மூவியில் ஆக்ட் பண்ண ஹீரோயினோட பேர் வந்து ஜி மிரான். அவங்க தான் ஹீரோயினோட அம்மா கூட மகளாக வாழ்ந்துட்டு வராங்க. மேபி அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பிறந்த பொண்ணாக இருக்கலாம். ஜூன் சொல்கிறாரு, ஜி மிரானுக்கு என்னோடய ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் அனுப்பி வச்சேன், ஆனால் அவங்க வந்து மீட் பண்ணலான்னு சொன்னாங்க, கூட உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, ஓ அவள் என்னோடய லுக்கில் விழுந்துட்டாளா, வாவ் டாங்மேன் அப்படின்றாரு. அதுக்கு ஜூன், அன்னைக்கு பார்க் 8 கிளப்பில் திட்டினல, அதை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு ஹீரோ, ஓ மூவி லாஸ் ஆனதுனால பார்க் மேலே ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பு போல், அதனால தான் நான் மட்டும் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் சொல்லியிருந்தேன், அவங்க இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க அப்படின்றாரு. ஹீரோயினோட எக்ஸ் அங்கே வராங்க, வேறு யாரையோ பார்க்கணுங்கிறதுக்காக. ஜூன் கேட்குறாரு, உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து அவார்டுக்கு செலக்ட் ஆகிடுச்சில்ல, ப்ரொடியூசர்லாம் லைனில் நிற்கிறாங்களான்னு. அதுக்கு எக்ஸ் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, கோபர் கம்பெனியில் வந்து இப்போ ஸ்கெடியூல் இல்லையா, ஸோ ஸ்கெடியூல் கிடச்சதும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ ஜூன் சொல்கிறாரு, சாய் கம்பெனிலேயே ட்ரை பண்ணலாம்ல, அங்கே நிறைய நல்ல ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க, அங்கே ஹீரோயின்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் சொல்கிறாரு, அவங்க ஒர்க்கெலாம் எனக்கு பிடிக்காது, தூக்கி போடுற வேஸ்ட்டான ஸ்கிரிப்டை தான் அவங்க படிப்பாங்க, அவங்க உருப்படியாக எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு ஹீரோயினை திட்டுறாங்க. அவர் சொல்ல சொல்ல ஹீரோவுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. அப்போ ஜூன் சொல்கிறாரு, இப்போ தான் ஹீரோயின் வந்து ப்ரொடியூசர் ஜேர்னியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லா வகையான ஸ்கிரிப்டையுமே வந்து படித்து பார்க்குறாங்க, ஏன் திறமையான டேரக்டர்ஸ் கூட எப்போவுமே சொந்தமாக ஒரு ப்ரொடியூசரை சப்போர்ட்டுக்கு வச்சுருப்பாங்க, ஸோ நீங்கள் வந்து ஹீரோயின் அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஜூன் சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸு சொல்கிறாரு, ஓ நான் எனக்கு தோணுச்சு, என்னோடய ஒப்பீனியனை தான் சொன்னேன் அப்படின்றான். எக்ஸு ஹீரோவை பார்த்து, நீங்கள் இன்னும் மூவி எடுக்கலையான்னு கேட்க, ஹீரோ நான் மூவி எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு முறைச்சிட்டு கேட்குறாரு. ஹீரோ ஜூன்கிட்ட சொல்கிறாரு, இவெல்லாம் ஃபிலிம் ஸ்கூலில் இருக்கும்போது அவ்வளோ கேவலமாக கதை எழுதுவான், கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கதையில் இருக்க லெட்டர்ஸோட ஃபாண்ட்டை மாற்றுறதுல தான் குறியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல சொல்ல ஜூன் வந்து சிரிக்கிறாரு. ஐயோ எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது, நானும் அப்படி தான் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு கதை எழுதுகிற ஃபீலே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோ, நீங்களாம் பைத்தியம் அப்படின்றாரு. இவனை நம்பி படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்க லாஸில் தான் முடிவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஜூன் சொல்கிறாரு, நம்ம 8 கிளப் ஓனர் ஜின் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஹீரோயின் ஹீரோவோட பிரதரை ரோட்டில் பார்க்குறாங்க. ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல, ஹீரோவோட பிரதர் வந்து நல்லா போயம் எழுதுவாருன்னு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஒரு நல்ல போயம்னா அதுக்கு டெஃபினிஷன் என்ன, பெரிய பொயட்டர்ஸோட போயம்லாம் படித்தா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போயமை மனப்பாடம் பண்ணால் தான் புரியும், ஜஸ்ட்டு 1 ரீல்லலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
ஜீமிரான் சொல்கிறாங்க, பார்க்கோட ஸ்கிரிப்டே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அன்னைக்கு கதை சொல்ல வந்த அன்னைக்கு வேறு லெவலில் காமெடி பண்ணார். நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். ஸோ படமும் நல்லா எடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன முட்டாளாக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. மூவியில் வந்து ஹேண்டை கட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கு நிறைய டேக் எடுக்க வச்சிட்டே இருந்தார். பொம்மை ஹேண்டை தான் கட் பண்ணேன். ஆனாலும் என்னோடய ஒரிஜினல் ஹேண்டை பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை என்னால் உணரவே முடியல. அன்னைக்கு நீங்கள் பார்க்க திட்டினீங்கள்ல, அப்போ தான் கொஞ்சமாக என்னோடய ஹேண்டையே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, பார்க்கோட நிக்நேம் என்னன்னு தெரியுமா? அவன் பேர் வாட்டர்மெலன் லிக்கர். நாங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், படம் பார்க்க வரவங்களுக்கு பழத்தோட நக்க விடாத, பழத்தோட ஜூஸை முழுசாக அவங்கள குடிக்க விடு, அந்த மாதிரி படம் எடுன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்க திட்டி அவர் பாட்டு பாடுறாரு. அவர் பாட பாட ஜீமிரானோட ஹேண்டு வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட மேனேஜர் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு சாய் ஃபிலிம் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. இன்னும் அது அவருக்கு தெரியாது. எங்கே தெரிஞ்சால் உங்கள் பொண்ணை பேடாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்கள் பொண்ணு அவளோட பேரை பியூனா சீலேருந்து பியூனா யூனான்னு மாற்றிக்கிட்டாங்க. ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க, அவளை காலேஜ் படிக்க வைக்கலையா அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பொண்ணுக்கு 11 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாரு. அவரோட செகண்ட் ஒய்ஃபும் வந்து ஜப்பான் போயிட்டாங்க. செகண்ட் ஒய்ஃபோட அம்மா தான் வந்து ஒரு கிராண்ட் மதராக இருந்து ஹீரோயினை சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. சீக்கிரமே ஹீரோயினை வேறு கண்ட்ரிக்கு அனுப்பிடலாம். அந்த சாய் ஓனர்கிட்ட இருந்தும் அந்த கிராண்ட் மதர்கிட்ட இருந்தும் தூரமாக அனுப்பிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, எதுவாக இருந்தாலும் நானே அவகிட்ட பேசி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய் ஓனர் ஹீரோயினை வந்து திட்டுறாங்க, எதுக்கு ஹீரோவோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நிறைய பேர் அவங்களோட ஸ்கிரிப்டை அனுப்பி அதை ரிவ்யூ பண்ண தர சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. நான் அது ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணுறேன். அது எப்படி ஒர்க்காக கன்சிடர் ஆகும்? இந்த மாதிரி குப்பை ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சிட்டு இருக்காத, சரியா? பெரிய பெரிய சக்ஸஸான டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி ஸ்மால் டேரக்டர்ஸ்க்கெலாம் யார் தான் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு சாய் ஓனர் சொல்கிறாரு, நான் உனக்கு அதுக்காகலாம் பே பண்ணல, நிறைய மணி கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண தான் உனக்கு நான் மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோ ட்ரெயினில் போகும்போது அவரோட மூவிக்கு அவார்ட் கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு. ட்ரெயினில் இருக்கவங்களாம் அவரை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எக்ஸு மெசேஜ் பண்ணியிருக்காரு, உனக்கு கிரெடிட்ஸ்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா டெவலப்மெண்ட் ப்ரொடியூசர்னு போடுறேன், ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு போட்டிருக்காரு. ஹீரோயின் எதுவும் ரிப்ளை பண்ணல. உடனே எக்ஸு, என்ன மெசேஜை ரீட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ண மாட்டியா? உன்னோட பிளேஸுக்கு வந்து உன்னோட நிலைமையவே தலைகளாக மாற்றிடுவேன் அப்படின்னு மிரட்டி மெசேஜ் போட்டிருக்காரு. எக்ஸு மிரட்டி போட்டிருக்க மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னு சோகமாக சொல்கிறாங்க. ஹீரோ ரூமில் அந்த காயினை வந்து ஒட்டி வச்சுருக்காரு. ரிலேட்டிவ்ஸ் வந்து அன்றைக்கி ஹீரோவை திட்டியிருப்பாங்க, என்னோடய பேத்தி மேரேஜுக்கு செலிப்ரிட்டியை கூட்டிகிட்டு வந்து பாட்டு பாட வைன்னு. அதை நினச்சி ஹீரோ டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அப்போ அவர் கையில் இந்த ஸ்கிரிப்டை வந்து கீழே போட்டுறாரு. அந்த ஸ்கிரிப்டோட பேக் சைடில் ஹீரோயின் அவங்க எக்ஸோட நேமை எழுதி அவன் ஃபுல் ஆஃப் ஷிட்டுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதை வந்து ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோயினோட எக்ஸ் எழுதின கதையை ஜூன்கிட்ட வாங்கி ஹீரோ படிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது. ஃபஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, மக்கள் எல்லோரும் சதையால் ஆன மாதிரி இல்லை, ஃபுல்லாக எமோஷனால் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஹீரோவை பார்த்து உங்களுக்குள்ள 1000 டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன டைலாக் எல்லாமே அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது, இந்த ஸ்கிரிப்டை எழுதுனது ஹீரோயின் தான், அந்த எக்ஸ் இல்லைன்னு. ஹீரோ எக்ஸுக்கிட்ட சொல்கிறாரு, நேரில் வா மீட் பண்ணணும்னு. அதுக்கு அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான். நீ வரலன்னா நான் கோபார்க் ஓனர்கிட்ட போவேன்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வரேன்னு சொல்லிடுறான். ஹீரோ சொல்கிறாரு, என்னோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச அப்புறமா என்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னோட ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிக்க வச்சேன். நான் உண்மையை எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? ஒருத்தங்க ஸ்கிரிப்டை படிக்கும்போதே தெரியும் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, எங்கே வாழ்கிறாங்க, எந்த மாதிரியான கேரக்டர்னு. ஹீரோயினோட ஸ்கிரிப்டு உன்னோட ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணோம். ஸ்டோரி படிக்கும்போது அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நீ எதுக்கு ஹீரோயினுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கல அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு எக்ஸ் சொல்கிறான், டேட் பண்ணும்போது குட்டியாக ஹெல்ப் ஆனவங்களுக்கெல்லாம் ஸ்டோரியில் கிரெடிட்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றான்.
ஹீரோ சொல்கிறாரு, கதை எழுதுறதுங்கிறது ரத்தத்துல இருந்து வரணும். உன் கதையை படிக்கும் போதே தெரியுது அதில் 2 பேரோட பிளட் டைப் இருக்குன்னு. ஹீரோயினோட ரைட்டிங்ஸ் படிக்கும் போதே தெரியுது அது நல்லா ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் கிளியராக இருக்குது. ஆனால் உன்னோடது டல்லாக ஓல்டு ஃபேஷனாக இருக்குது. இதை நான் மட்டும் இல்லை, அதை படிக்கிற யாராக இருந்தாலுமே கண்டுபிடிப்பாங்க. ஏன், கோபார்க் ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு ஜின் தான். அவங்க படித்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க இதில் நீ மட்டும் இல்லை இன்னொருத்தவங்களும் எழுதியிருக்காங்கன்னு. நான் பெட்டு கட்டுறேன். உன்னோட கதையை படித்து நீ எது எழுதுன, எது ஹீரோயின் எழுதுனான்னு அக்கு வேற ஆணி வேற நான் பிரித்து எடுத்து காட்டுட்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நீ ஒருத்தர்கிட்ட இருந்து திருடி இருக்க. அப்படி இருக்கும்போது அவளை நீ திட்டுற. அவள் வேஸ்டான ஸ்கிரிப்டை தான் படிப்பான்னு அவளை பற்றி சொல்கிற. அவளை தூக்கி போட்டுருவாங்கன்னு வேற சொல்கிற. அவள் ஒர்க்கு பிடிக்கலன்ற. ஹீரோயின் அவள் எவ்வளோ டேலண்டான பொண்ணு தெரியுமா? அவளை எதுக்குடா தூக்கி போட போகிறாங்க? அவளை ராணி மாதிரி உட்கார வைக்கணும். அவள் வேல்யூ தெரியுமா? அது தெரியாமல் எல்லாரும் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. போதும் நிறுத்து. ஃபஸ்ட்டு நீ உன்னை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் உன்னோட இந்த லெக்சர் எல்லாத்தையும் உன் கூடையே வச்சுக்கோ. நீ பேசும்போது ஒன்று மட்டும் நல்லா புரியுது, உனக்கு உன்னையவே பிடிக்காது. நீ உன்னை பற்றி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நானும் உன்னை மாதிரி திறமையே இல்லாமல் இருப்பேன்னு நினச்சியா? இன்னும் நானும் என்னோடய திறமையை வளர்த்துக்காமல் அப்படியே இருந்திருப்பேன்னு நினச்சியா? நான் ஒன்றும் திறமை இல்லாதவளாம் இல்லை, நீ தான் அப்படி இருக்க அப்படின்னு எக்ஸு திட்டிடுறாரு. ஹீரோ எதுவுமே பேசலை. அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருச்சு. ஹீரோயின் வாட்ஸ்அப்பில் ஹீரோக்கிட்டேருந்து ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. எந்த மெசேஜும் வரல. அப்புறமா ஹீரோயினே மெசேஜ் போடுறாங்க. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹீரோயினோட மெசேஜை பார்த்ததும் அவரோட வாட்ச் க்ரீன் கலரில் காட்டுது. உடனே ஹீரோயினுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, தேங்க்யூ. உங்கள் மெசேஜை பார்த்ததும் என்னோடய வாட்ச் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் க்ரீன் கலரில் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அதே மாதிரியே அவரோட மெசேஜை பார்த்ததும் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. சேம் பிஞ்ச், எனக்குமே க்ரீன் கலரில் மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே சிரிச்சிட்ருக்காங்க. ஹீரோ 8 கிளப்புக்கு வராமல் அவர் பாட்டுக்கு சோகமாக ரோட்டில் போகிறாரு. அதை பார்க்குறாரு. நைட்டு பார்க்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் காலேஜ் படிக்கும் போது நானும் ஹீரோவும் ஒரே ரூமில் தானே தூங்குவோம். அன்றைக்கி ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு வந்துட்டு புலம்பிகிட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு பாட்டில் ஓப்பனரை கொடுக்க போகிறேன். அது இன்னொரு ஃப்ரெண்டோட பிரிட்ஜில் இருக்குது. அதை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு கதையாக சொல்லிக்கிட்டே இருந்தான். அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அந்த கதையை நினச்சிக்கிட்டே நான் தூக்கத்தில் படுத்தேன். அப்போ எனக்கு அது விஷுவல்ஸாக வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கேன்னு அந்த கதையை 3 நாள்லேயே எழுதிட்டேன். அந்த கதைக்கு லஸ்ட்ஃபுல் பாட்டில் ஓப்பனர்னு பேர் வச்சுருந்தேன். எங்கே அந்த கதையை பார்த்ததும் அவனுக்கு அதில் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இந்த கதை என்னோடது, இதை நானே எழுதிக்கிறேன்னு சொல்லிடுவானோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் அவன் அந்த கதையை சொன்னதையே அவன் மறந்துட்டான். படத்தோட ப்ரீமியர் ரிலீஸ் ஆனப்போ எங்கே இவனுக்கு இந்த கதையெல்லாம் ஞாபகம் வந்துருமோ நான் அப்பயுமே பயந்தேன். அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டா கூட நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் அவனுக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லை அப்படின்னு பார்க் சொல்கிறாரு. உனக்கு தெரியும்ல, இதோட நான் 5 ஃபிலிம் எடுத்துட்டேன். ஆனாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் லஸ்ட்ஃபுல் பாட்டில் ஓப்பனர் மட்டும்தான் நல்லா இருக்குது. அதுதான் நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டுன்னு எல்லோரும் சொல்லும்போது எனக்கு எரிச்சலாக வரும். ஏன்னா அது அவனோட ஸ்டோரியை மட்டும்தான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஹீரோ உன்கிட்ட சொன்னதே இல்லை, ஆனால் அவனுக்கு உன்னோட லஸ்ட்ஃபுல் பாட்டில் ஓப்பனர் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படம் சாகரத்துக்குள்ளே ஒரு வாட்டியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு உன்னோட படம் பிடிக்கும்னு சொல்கிறாரு. பார்க்கோட கண்ணு கலங்குது. நம்ம எல்லாருமே மற்றவங்க ஸ்டோரியை தான் எழுதுகிறோம். நீ அந்த ஸ்டோரியை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருந்தாலுமே அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அவங்ககிட்ட நிறைய நல்ல நல்ல ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கே அதை பற்றி தெரியலை. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் 4-5 ஃபிலிம் பண்ணியிருப்பான். அவன் வேறு ஏதோ மூவியை பற்றி ஃபோர்ஸ் பண்ணி எழுதிட்டுருக்கான். இப்போவாச்சும் எல்லாத்தையுமே நீ ஷேர் பண்ணியே, அதுவே நல்ல விஷயம்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு. 8 கிளப்பில் யங்ஸு பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே டாங்மேன் பேசும்போது அதில் ஏதாச்சும் க்யூட்டாக ஃபன்னியாக கதை இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்களோட மூவிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் எந்தெந்த மூவியில் டாங்மேனோட ஸ்டோரியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஏன் இப்போ கூட 501 காயினை சாக்கடையிலேருந்து எடுத்தானே, அதை கூட யாராச்சும் நீங்கள் மூவியில் யூஸ் பண்ணுவீங்க. இப்படிலாம் நம்ம அவனை யூஸ் பண்ணுறோம்னு அவனுக்கே தெரியாது. நம்ம அந்த கில்ட்டிலேயே அவன் மேலே எரிஞ்சு விழுறோம். உண்மையா இல்லையா?
இனிமே அவனோட ஸ்டோரியை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னோட பர்மிஷன் இல்லாமல் இனிமேல் அவனோட கதையை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் அப்போ பார்க்கு, நீ ஏதாச்சும் சொல்லலையா? கண்டிப்பாக உனக்கு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குமே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் யங்ஸு சொன்னதை எதிர்க்கிறேன். ஹீரோவை மறுபடியும் 8 கிளப்பில் சேர்த்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹீரோ வேறு யாரையுமே பார்க்கக்கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க் கேட்குறாங்க, எதுக்கு, உனக்கும் அவன் வேணுமா? ஆமாம், அவர் எனக்கு முழுசாக வேணும். அப்புறமா நான் அவருக்கு எல்லாத்தையுமே திருப்பி கொடுப்பேன். ஸோ அப்போவாச்சும் அவர் புரிஞ்சுப்பார் அவர் எவ்வளோ பிரில்லியண்டான பர்சன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஜின் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சின்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாங்க. நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சுன்னா நீ 8 கிளப்புக்கு வரலாம், இந்த பேன் பண்ண நோட்டீஸை நான் ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. அது ஒன் சைடு க்ரஷ் தான், எந்த ரூமர்ஸுமே பரப்பிடாதீங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், சீரியஸாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இது ஒன் சைட்லாம் இல்லை, ஹீரோயின் ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியுமே சொல்லிட்டா நீ தான் வேணும்னு. இனிமேல் நீ 8 கிளப்புக்கு வரலாம், இங்கே உனக்கு பேண்டு கிடையாது அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு, அமைதியாக யோசிக்கிறாரு. ஹீரோவோட சொந்தக்காரங்க அவங்களோட பேத்தி மேரேஜுக்கு செலிப்ரிட்டி கூட்டிகிட்டு வந்து பாட்டு பாட வைக்கணும்னு ஹீரோவை திட்டியிருப்பாங்க. இப்போது அந்த மேரேஜுக்கு தான் ஹீரோ வந்திருக்காரு. அங்கே இருக்கவங்க ஹீரோ மேலே கோவப்படுறாங்க, செலிப்ரிட்டியவே கூட்டிகிட்டு வரல, இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு. அப்போ தான் அங்கே ஆக்ட்ரஸ் ஜீமிரன் உள்ளே வராங்க. எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அப்போ ஜீமிரன் சொல்கிறாங்க, டைரக்டர் டாங்மேன் அவரோட கசின் மேரேஜுக்கு கங்க்ராச்சுலேஷன்னு சொல்கிறாங்க. டைரக்டர் டாங்மேன் தான் ப்ரீவியஸ் மூவியில் என் கைக்கு ஏற்பட்ட பெயினை க்யூர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை பார்த்து, உங்களோட மூவியில் எனக்கு நீங்கள் சான்ஸ் தரணும், நான் தான் ஃபஸ்ட்டு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அழகாக க்யூட்டாக பாட்டு பாடுறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாட்டுக்கு நடுவில் ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு நான் சக்ஸஸ் எல்லாம் எதிர்பார்க்கல, எனக்கு ஒரே ஒரு மூவி பண்ணணும், அது ஒரு மூவி மூலமாக எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் ஒர்த்லெஸ் இல்லைன்னு நினைக்கிற ஃபீலிங்ஸ்லேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம்.